பெறப் போவதாக சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் அறிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். IPL கிரிக்கெட் போட்டியிலிருந்து விலகுவதாக அஸ்வின் தெரிவித்திருக்கிறார். IPL கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் தெரிவித்துள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். IPL கிரிக்கெட்டிலிருந்து விலகுவதாக அஸ்வின் அறிவித்துள்ளார். IPL கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் அறிவித்துள்ளார். கடைசியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி இருந்தார் அஸ்வின். இதையடுத்து தற்போது IPL கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அஸ்வின் அறிவித்துள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. விவரங்கள். மோனிஷா, IPL கிரிக்கெட் தொடரிலிருந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு பெறுவதாக தற்பொழுது அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி, டெஸ்ட் போட்டி, சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் ஓய்வை அறிவித்திருந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் IPL போட்டிகள் மற்றும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் மட்டும் விளையாடி வந்திருந்தார். அந்த வகையில் கடந்த IPL சீசனில் மொத்தம் 14 போட்டிகளில் விளையாடியதில் 9 போட்டிகளில் மட்டுமே அஸ்வினுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. மீதம் 6 போட்டிகளில் அவர் வெளியில்தான் உட்கார வைக்கப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டிற்கு பிறகு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் களமிறங்கிய ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதன் காரணமாக நடப்பாண்டு அவர் அணியில் இருக்கலாமா வேண்டாமா என அணி நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து வந்திருந்தார். அந்த வகையில் தற்பொழுது ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவர் ராஜஸ்தான் அணிக்கு செல்வாரா அல்லது வேறு அணிக்கு செல்வாரா அல்லது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலேயே மாற்று வீரராக பெஞ்சில் உட்கார வைக்கப்படுவாரா என பல்வேறு கேள்விகள் எழுந்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது IPL போட்டியிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக ரவிச்சந்திரன் அஸ்வின் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் நடைபெற்ற அந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ரோஹித் சர்மாவோடு இணைந்து செய்தியாளர் சந்திப்பில் அந்த ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அது பல்வேறு சர்ச்சைக்கு உள்ளாகி இருந்தது. சமீபத்தில் கூட என்னை வெளியில் பெஞ்சில் உட்கார வைத்ததன் காரணமாகத்தான் நான் ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருந்தேன் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் தற்பொழுது கடந்த IPL சீசனில் 4-5 போட்டிகளில் வெளியில் உட்கார வைத்ததன் காரணமாகத்தான் தற்பொழுதும் IPL தொடரிலிருந்து விடைபெறுவதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சடையாண்டி.